ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இன்னும் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸும் நியூ இயரும் வருது. போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணாங்க, அந்தந்த ஊருங்களில் கார்ப்பரேஷனை வச்சு இந்த லேசர் பீம்லாம் டிஸ்பிளே காமிச்சாங்க. அது நல்லா தான் இருந்தது. அதோட ஒரு நல்ல செலிப்ரேஷன், ஒரு ஐடியா நான் ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கிறேன். அது எப்படி இதுன்னு பாருங்கள். அதை நீங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி யோசித்து என்னன்னு பண்ணுங்கள். என்னன்னா, இப்போது நம்ம அந்த லேசர் பீம்லாம் வைக்கிறதோட நம்ம இந்த டிஜே ஆளுங்களை கூப்பிட்டு மக்களை டான்ஸ் ஆட வச்சு கொஞ்சம் செலிப்ரேட் நல்லா பண்ணலாம். அதை எப்படின்னா, இந்த ஸ்டேடியத்துலேயோ எங்கெங்கே இன்டோர் கேம்ஸ் எங்கெங்கே இது இருக்குது, இல்லை ஒரு கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு இருந்துச்சுன்னா அது ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி சைடில் அந்த கட்டிங்லாம் கட்டி ஒரு சும்மா அது ஒரு கிரவுண்டு மாதிரி அதை ரெடி பண்ணி மக்களை அதில் ஆட விடலாம். டிஜே ஆளுங்களை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஸ்பீக்கருங்களாம் வச்சு அது பண்ணலாம். எப்படின்னா, நம்ம இந்த நியூ இயர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours இல்லை ஒரு 4 hours பிளான் பண்ணி நல்லா பக்காவாக பண்ணலாம். நம்ம இந்தியாவில் 18 ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டுங்களோட கல்ச்சர்னு இருக்கு இல்லைங்களா, அவங்களோட அந்த ஸ்டேட்டோட டான்ஸ் ஒரு கல்ச்சர், இந்த டான்ஸோ நம்ம தமிழ்நாட்டோட டான்ஸ் எது இருக்குது அது மாதிரி அந்தந்த இதில் ஸ்டேட்டில் ஒரு டான்ஸ் இருக்கும், ஃபேமஸான டான்ஸ் ஒன்று இருக்கும், அந்தந்த ஊரை மக்கள் ஆடுற டான்ஸு. அந்த டான்ஸை நம்ம டிஜே ஆப்ரேட்டரை வச்சு நம்ம ஆட வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஊர் அஸ்ஸாமோ இல்லை எந்த அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் பிரகாரம் அந்த ஏபிசிடி அந்த ஸ்டேட்டுங்க வருதோ அந்த ஸ்டேட்டோட கல்ச்சர் டான்ஸுன்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சர் டான்ஸ் இல்லைன்னா கூட அந்த 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 ஸ்டேட்டோட சினிமா ஹிட்டான படங்களோட டான்ஸு இருக்குது இல்லைங்களா, அதுவும் எடுத்துக்கோங்க. அந்த டான்ஸுங்களாம் ஒரு 10 minutes அது மாதிரி அப்படியே டிஜே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த டிஜேனா எப்படின்னா, ஒரு பாட்டு ஓடினே இருக்கும், திடீர்னு வேறு பாட்டு பிக்கப் ஆகும். அது டிஜே ஆப்ரேட்டரோட லேப்டாப் வச்சு அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டேட்டோட டான்ஸோ அந்த இதுவோ ப்ளே பண்ணி அதை மக்களை ஆட வைக்கணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஸ்ஸாம் ஏல் ஸ்டார்ட் அஸ்ஸாம் அந்த ஊரோட டான்ஸை ஃபேமஸ் டான்ஸ் எது, அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற 18 ஸ்டேட்டோட டான்ஸை அது அந்த டிஜே ஆப்ரேட் பண்ணி அந்த மக்களை குடியிருக்கிற மக்களை அதை டான்ஸ் ஆட வைக்கலாம். இந்த டான்ஸ் எப்படி ஆட வைக்கலான்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி அந்த லாஸ்ட் டைம் பண்ணாங்க, அது மாதிரி ஒரு ஆப்பு மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஆப்போ இல்லை இது அந்த ஒரு இது மாதிரி ஓப்பன் பண்ணி இந்தந்த டைமுக்கு இந்தந்த 10 minutesல இந்தந்த ஸ்டேட்டோட டான்ஸு, இந்தந்த குறிப்பிட்ட டான்ஸு, இந்த குறிப்பிட்ட பாட்டு டிஜே மூலிமா ஆப்ரேட் ஆகும் இல்லைங்களா. அந்த டான்ஸை அந்த ஆப்பில் கொடுத்துடணும் முன்னாடியே, இந்த டைமிங் இந்த டான்ஸுன்னு. அந்த டான்ஸ் அந்த ஆப்லேயே அந்த டான்ஸை கேப்சர் பண்ணி அந்த ஆப்பில் விடணும். அப்போ தான் மக்கள் ஏன்னா இன்னும் 2 months கேப் இருக்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸை மக்கள் அதை பார்த்து அது மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, கரெக்டாக நான் சொல்கிறது. அடுத்தது நம்ம இந்தியன் டான்ஸு ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்தியன் ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டோட டான்ஸு ஆடிட்டு அடுத்தது நம்ம இன்டர்நேஷ்னலுக்கு டான்ஸ் நம்ம போகணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு நாட்டோட கல்ச்சர் இது ஒரு ஸ்டேட்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டோ ரஷ்யன் கல்ச்சர் ஆர்கனைசேஷன், அது மாதிரி இண்டோ ஜெர்மன், இண்டோ அமெரிக்கன் அந்த கல்ச்சர் அந்த சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்று இருக்குது இல்லைங்களா.
அது மாதிரி அவங்களோட கேட்டு அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எந்த டான்ஸு நல்லா ஃபேமஸான டான்ஸு நல்லா மக்கள் டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த டான்ஸை வந்து நம்ம நான் சொன்ன ஆப்பு இல்லை அந்த இதுலேயே வந்து இந்த டான்ஸை வந்து அந்த 10 நிமிஷம் அந்த டான்ஸை வந்து நம்ம ஏற்றிடணும். அந்த ஆப்பில் ஏற்றிட்டாங்கன்னா நம்ம மக்கள் வந்து அந்த டான்ஸை இன்னும் 2 months கேப்பில் அது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி மக்கள் வந்து விளையாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா. நம்ம வெளியூருக்கு ஃபார் காலேஜு ஸ்கூல்ஸு டைம்லாம் லீவ் வரும்போது நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம். அங்கே வெளிநாட்டு சுற்றிட்டு வரோம். அங்கே வெளிநாட்டு சுற்றுலா இடத்துலலாம் வந்து அந்தந்த கண்ட்ரிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஆளுங்களை வச்சு அந்த அவங்களோட கல்ச்சர் டான்ஸ்லாம் வச்சு காமிக்கிறாங்க இல்லையா. நீங்கள் செலவு பண்ணிட்டு போயிட்டு பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த டான்ஸ்லாம். இந்த இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கும். அது அந்த டான்ஸை வந்து ஏன் நம்ம இந்தியாவிலே நம்ம ஆடக்கூடாது? நம்ம ஒரு ஊரோட ஒரு நாட்டோட டான்ஸ் அசைவு இருக்குது இல்லையா, அதில் ஒரு அர்த்தம் குறிக்கும். அதில் விஷயம் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் அந்த ஆர்கனைசேஷன் அது மாதிரி ஆளுங்களாம் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வச்சிங்களேன், அதோட இது வந்து சொல்லுவாங்க, இந்த டான்ஸுக்கு இந்த அர்த்தம், இந்த டான்ஸுக்கு அந்த அர்த்தம்னு. ஓகேவா? இது மாதிரி டான்ஸ் ஆட வச்சிங்கன்னா தான் வந்து எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோட நட்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெருகும். அவங்களோட கல்ச்சரோட டான்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ இயருக்கு வராங்க இல்லையா. நியூ இயருக்கு வந்து நம்ம இங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறோம், நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போகிறோம். அதுமாதிரி வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. அப்போது இந்த வரவங்க வந்து இந்த டான்ஸை நிறைய பேருக்கு வந்து வேலை விஷயமாக இந்த ஊருக்கு வராங்க, இங்கே தங்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நியூ இயருக்கு அப்பா அம்மாவோட போக முடியலையே, அவங்க ஊர் மக்களோட டான்ஸ் ஆட முடியல, நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இல்லையா. அந்தந்த நாட்டு இதில் கவர்மெண்ட்டோட இது எடுத்துக்கோங்க, நிறைய பேர் இங்கே வந்து இருப்பாங்க. நியூ இயருக்கு போக முடியாத போவோம், அவங்க ஊரில் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாட முடியாத போவோம். நம்ம அதை வச்சு நம்ம கொண்டாடினோம்னா அவங்களோட டான்ஸை நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட நட்பு நம்மளுக்கு புரியும். அப்போ தான் அவங்களோட நட்பு வந்து நம்மளுக்கு புரியும். அப்போ தான் ஏன்னா இந்த டான்ஸோட சில இதுங்களாம் இந்த டான்ஸோட இந்த சைகை இந்த இதெல்லாம் வந்து சிலது வந்து சிம்பாலிக்காக இந்த ரத்தத்தில் ஊர்ந்து நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் சயின்ஸ் பிரகாரம் தான் அதெல்லாம் சில விஷயம் சொல்ல முடியும். அதெல்லாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது உதாரணத்துக்கு, நம்மளோட பிளட்டில் வந்து ஏபிபிசிடின்னு சொல்லிட்டு பிளட் குரூப்புங்க இருக்குது. ஆனால் இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த ஏ வந்து எந்த காலத்தில் வந்து உருவாச்சு, எந்த காலத்தில் ஏபின்றது எந்த காலத்தில் உருவாச்சின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் வந்து அந்த சில பேருக்கு ஏபி இருக்கும், பி இருக்கும், அதெல்லாம் நிறைய விஷயம், நிறைய பிளட் குரூப்புங்க இருக்குது நம்ம உடம்புல. இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், எந்தெந்த பிளட் குரூப் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் உருவாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா O பாசிட்டிவ் தான் இருந்தது பிளட் குரூப்பு. அடுத்தது வந்துன்னா ஏபி, அது இன்டர்நெட்டில் பாருங்கள், அது கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட பிளட் குரூப் நம்ம உடம்புல இருக்கிற பிளட் குரூப் வந்து ஒரு நாட்டிலேருந்து மாறி டிரான்ஸ்மிட் ஏன்னா மைக்ரேஷன் பண்ணி நம்ம இப்போ இங்கே வந்துருக்கிறோம். நம்ம மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்தந்த இது பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இந்த இன்டர்நெட்டில் வந்து பிளட் குரூப் பற்றி பாருங்கள். அப்போ தான் இந்த விஷயம், இந்த சயின்ஸுன்றது என்னன்னே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அது மாதிரி நம்ம கூப்பிட்டு நம்ம ஒரு நியூ இயர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 hours அது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸோட டான்ஸு, அடுத்தது வந்து உலகத்தில் எந்தெந்த நாடு டான்ஸு ஃபேமஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரிக்கன் டான்ஸ்லாம் நிறைய இருக்கும்.
ஆப்ரிக்கன் பொலவியன் டான்ஸு, சூடானீஸ் டான்ஸு, அது மாதிரி சவுத் ஆப்ரிக்கன் டான்ஸு எல்லாம் இந்த என்ன சொல்கிறேன், இந்த அந்த நாட்டோட இதெலாம் வந்து டான்ஸ்லாம் இந்த கிராமத்து மக்கள் அந்த டான்ஸ்லாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சவுண்ட் மியூசிக்கும் நல்லாயிருக்கும், டான்ஸும் ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த டான்ஸ் ஆடும் போது அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உணர்வோம். அவங்களோட இது வந்து நம்ம உணர்வோம். நம்ம ஃப்ரீக்குவன்சி வந்து அவங்களோட இது ஃப்ரீக்குவன்சி நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நம்மளுக்கு பிடிக்கும், அந்த டான்ஸ்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நம்ம உடம்புல ஓடுற ப்ளட் குரூப் வந்து மைக்ரேஷன் ஆகி தான் வந்தது இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு சில டான்ஸ் வந்து சில பேருக்கு வந்து சில ஊருக்கு போவாங்க, டூருக்கு மாதிரி போவாங்க. இந்த ஊருக்கு போகணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த கண்ட்ரிக்கு நான் இந்த லீவுக்காவது நான் போகிறேன், இந்த கண்ட்ரிக்கு. அதெல்லாம் எப்படி அந்த ஆசை வருதுன்னா, ஏன்னா நம்ம ப்ளட் குரூப் வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த டைரெக்ஷன் வந்து வந்தது. இன்டர்நெட்டில் பாருங்கள், எந்தெந்த ப்ளட் குரூப்பு எந்தெந்த மைக்ரேஷன் ஆகி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு க்ளீனாக போட்டிருப்பாங்க, சயின்ஸில் க்ளீனாக போட்டிருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா டான்ஸும் 10 மினிட்ஸ் நம்ம கற்றுக்கின்னு ஆடினோம்னா அந்த நியூ இயர் டைமில், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெளி உலகத்து நம்ம வேறு நாட்டோட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கலாச்சாரம் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா புரிய வரும் நம்மளுக்கு. ஏன்னா இப்போ நிறைய வேர்ல்டு வார் வருது, அது வேர்ல்டு வார் அந்த இதெல்லாம் நிறைய விஷயம்லாம் வாரங்கள்லாம் வருது ஒருத்தர் பிடிக்காம. ஸோ இது மாதிரி நம்ம டான்ஸ் ஆடும்போது நிறைய பேர் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த நியூ இயருக்கு ஊருக்கு போக முடியாமல் இங்கே இருக்கிறாங்க. வேறு நாட்டோட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுங்களும் சரி, வேறு நாட்டிலேருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த வாட்டி நம்ம இந்தியாவில் போய் கொண்டாடணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி மெம்பர்ஸ்க்கு வந்து இது மாதிரி நம்ம டான்ஸ் விளாடும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். நம்ம ஊரில் கொண்டாட முடியல, ஆனால் நம்ம இங்கே கொண்டாடுறோம், நம்ம இது ரொம்ப கிரேட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அது மாதிரி எடுத்து அது மாதிரி பிளான் பண்ணலாம். கவர்மெண்ட்டு மட்டும் கிடையாது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது. இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, டிவியில் கூட லைவாக போடுவாங்க. இந்த ஹோட்டலில் இந்த டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு லைவாக போடுவாங்க. ஒரே டான்ஸு நம்ம இந்தியன் டான்ஸு ஒன்று, நம்ம தமிழ் குத்து டான்ஸாக இருக்கும், இல்லை நம்ம இப்போ இருக்கிற டாப் மோஸ்ட் ஹீரோஸோட படத்தோட டான்ஸாக இருக்கட்டும், அது ஆடுவாங்க. இல்லைன்னா முக்கால்வாசி இந்தியன் டான்ஸு, ஷாருக் கான், அமீர் கான், அது மாதிரி ஹிந்தி படத்தில் இருக்கிற நிறைய டான்ஸுங்க தான் விளாடுவாங்க. இது தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜே எடுத்துக்கிட்டால் சரி, எதிர்த்தாலும் இது தான் நம்ம மாறி தான் ப்ளே பண்ணுவோம். 10 மினிட்ஸ் அப்படியே மாறி ப்ளே பண்ணினே இருப்போம். நான் சொல்கிற ஐடியா இது மாதிரி பண்ணோம்னா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லாரோட இதுவும் வந்து நம்ம மனசில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மனசில் வந்து நம்ம பதியும், எல்லாரோட மனசில் நம்ம படியும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவருக்கு இது எப்படி அது நீங்கள் அவர் பிளான் பண்ணி கொஞ்சம் பண்ணோம்னா, உலகத்தில் இது மாதிரி யாரும் அது மாதிரி பண்ணது கிடையாது. அதுமாரி நம்ம கொண்டாடினோம்னா நம்ம கொஞ்சம் எல்லாரோட நட்பும் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாரோட நாட்டோட இதுவும் வந்து நம்மளுக்கு கல்ச்சர் வந்து நம்மளுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் நம்ம இல்லையா? அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். கவர்மெண்ட்டு கூட பண்ணுறாங்களோ இல்லையோ, ஹோட்டல்ஸில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த பிளான் நீங்கள் அது மாதிரி கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம் நீங்கள். ஆனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்து பிளான் பண்ணணும். ஏன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போது நிறைய சில இதெல்லாம் வந்து அசம்பவம்லாம் நடந்துருக்குது. மேடை இஞ்சி கீழே விழுந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணணுங்க. பிளான் பண்ணி நம்ம டான்ஸ் ஆடணும். நம்ம எல்லாம் 10 மினிட்ஸு ஒரு 1 ஹவருக்கு ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு. அந்த டைம் வந்து நம்ம வாட்டர் கேன் சப்ளை பண்ணணும். அது மாதிரி வந்து நம்ம அது மாதிரி பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி நம்ம எல்லாரோட டான்ஸை நம்ம ஆடினோம்னா
நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். எல்லாரோட மனசுலேயும் நம்ம பதிவோம். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். நம்மளை உலகத்தில் எந்தெந்த நாடு இருக்குது, சின்ன சின்ன நாடாக இருந்தால் சரி, பெரிய பெரிய நாடாக இருந்தால் சரி, அவங்களோட முக்கியமான டான்ஸ் கல்ச்சர், டான்ஸு, அவங்களோட டான்ஸ் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுமாரி நம்ம பிளான் பண்ணணும். அதுமாரி பிளான் பண்ணி நம்ம பண்ணோம்னா எல்லாம் நம்ம டூருக்கு தான் போகிற அவசியம் கிடையாது. அந்தந்த ஊருக்கு நம்ம அவங்களோட மக்களாக நம்ம டான்ஸ் விளாடி நம்ம பண்ணோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சும்மா வருஷம் நம்ம ஒரு தமிழ் பாட்டு, ஹிந்தி பாட்டு, கன்னடா பாட்டு அதுமாரி மாறி டான்ஸ் ஆடுறதுலாம் ஒன்றும் அந்தளவுக்கு போர் அடிச்சிச்சு, சலிச்சிச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நம்ம எல்லாரோட மனசில் நம்ம கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி நம்ம உக்காரணும். நம்ம அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஜே பர்சனுங்க இருக்காங்களே, நம்ம சேனலில் 3 பேர் டிஜே ஆப்ரேட் பண்ணுற பசங்க ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எந்த சாங் வந்து யார் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க என்ன ப்ளே பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு எந்த எந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு தான் அத்துப்படி ஆப்ரேட் பண்ணுறதுல. அதனால் அவங்கள கூப்பிட்டு கேட்டு எந்தெந்த பாட்டு ஃபேமஸ்ஸு, எந்தெந்த மக்கள் வந்து ரொம்ப கேட்குறாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜே பர்சன்கிட்ட தான் வந்து இந்த ப்ளே பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க லேப்டாப்பில் அவங்க மொபைலில் ஏற்றி கொடுத்துட்டு போய்டுவாங்க இந்த பாட்டு. அதுமாரி வந்து மக்களுக்கு வந்து எந்த பாட்டு பிடிக்கும், ஏன்னா டிஜே பர்சங்களுக்கு தான் நல்லா அத்துப்படி. அவங்கள ஒரு கூப்பிட்டு ஐடியா பண்ணி அதுமாதிரி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுமாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுங்கள். அது வந்து பிளான் பண்ணுறது வந்து நம்ம சும்மா கோடு தான் போட்டேன், நீங்கள் ரோடே போடணும். அதை நீங்கள் பார்த்து எப்படி பிளான் பண்ணி அதுமாதிரி இந்த நியூ இயருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம மக்களோட ரியாக்ஷன். ஓகேங்களா? தேங்க்ஸ்.